பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். வணக்கம் வாசினி. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அப்போ புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு டிஜிபி சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கினை பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அங்கு அவருக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் முன்னாள் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் ஆகிய இருவருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இந்த தண்டனையில் சிறப்பு டிஜிபிக்கு ராஜேஷ் தாஸிற்கு 3 ஆண்டுகள் தண்டனையும் 20,000 அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. எஸ்பி கண்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு மனுவினை இவர்கள் இந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு அவர்கள் வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் மீதான இறுதி தீர்ப்பானது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பாகவும் இந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கின் மீதான விசாரணையை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார் ராஜேஷ் தாஸ். இந்நிலையில் இந்த தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.